கத்ராய பாஸ்டர் வந்து சோத்திரம் மகிமை உண்டாதாக. கத்ராய இயேசு சிறுவர் பேசின 5வது வார்த்தையை நாம் தியானிப்போமாக. யோவானின் சுவிசேஷம் 19:28 வாசிக்கலாம். அதன்பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார். ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. கத்ராய சிறுவை தொங்கிடும் போது பேசின 5வது வார்த்தை தாகமா இருக்கிறேன் என்பது. தம் சரீரத்தில் ரத்தமெல்லாம் அடிந்து ஓடிட்டு நீரெல்லாம் அடிந்து முடிஞ்சிட்டு அவருக்கு இயேசு சரீரத்தில் ஒரு தாகம் உண்டாயிற்று. இங்கே சொல்லப்பட்ட வேத வாக்கியத்தை நாம் கவனிக்க வேண்டும். என்ன என்று சொன்னால், கர்த்தர் தம் சரீரத்தில் தாகமா என்று இருக்கிறேன் சில வார்த்தை நிறைவேறத்தக்கதா என்று கூறினார் சொல்லி பார்க்கிறோம். அப்போ இதில் ஆவிக்குரிய ஒரு அர்த்தம் இருக்கு. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதா கர்த்தர் சொன்னார்னா அது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் ஒன்று இருக்குன்னு சொல்லி அர்த்தம். சரீரத்து தாகத்தை இவர் மென்ஷன் பண்ணுறதுக்காக லிட்ரிக்கலாக வாசிக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய தாகம் ஒன்று உண்டு. அவர் இயேசு பூமியிலே ஜீவித்த காலத்திலே அவருக்கு ஒரு தாகம் வந்தபோது ஒரு ஸ்திரீக்கு தாகத்தை கேட்டார். தாகத்துக்கு தீர்க்க முடிய தண்ணீரை கேட்டார். அங்கே நடந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அதிலிருந்து இந்த வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக எதுக்காக தாகமாக இருக்குன்னு சொன்ன அர்த்தத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். யோவான் 4:8. அப்பொழுது சமாரிய நாட்டாராகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் உள்ள வந்தார். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தாயே. இங்கே ஸ்திரீகிட்ட போய் என்ன கேட்டாங்க? தாகத்துக்கு தானம். ஏற்கனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே பாடுபடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்திரீகிட்ட தாகத்துக்கு தாய் என்று கேட்ட ஒரு காரியம் உண்டு. ஆனால் அது என்ன தாகத்துக்கு தான்னு கேட்டார் என்று சொன்னால், அந்த ஆத்துமாவை அச்சவர் கேட்டார். ஆத்மாவை தாகமாக இருக்கிறேன், நீ நடத்தி இங்கிருந்து கொள் என்கிறதா அவர் கேட்டாருங்கிறத பிற்பாடு பார்க்கிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாதாக. இப்படி அவருக்கு அந்த சிரிக்கும் இந்த நம்ம இயேசு கிறிஸ்து சம்பாஷணை உண்டாகிட்டு இருக்குது. ஏன்ட்ட கேட்டு நானே தந்திருப்பேன். இந்த கிணத்துல தண்ணி மோண்டினா உனக்கு இன்னும் தாகம் வரும். ஏன்ட்ட கேட்டுன்னா என்றைக்குமே தாகம் தண்ணி ஊற்றிருப்பேன். அப்போ எனக்கு தாரும் என்று சொல்லி, அப்போ முதல்ல நீ ஆராதனை செய்ய தேவனை, உண்மையோட ஆவியோட ஆராதனை செய்ய என்று சொல்லி அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க. நீங்கள் அவர் சொல்லி அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தாகம் தீர்ப்பேன்னு சொல்லி வரிசையாக இயேசு சொல்லி கொண்டே இருக்கிறார். சொல்லும்போது அவர் வாழ்க்கை வரலாறு சொல்கிறார். உனக்கு 5 புருஷன் இருந்தாங்க, இப்போ ஒரு புருஷன் இல்லைன்னு சொன்ன உடனே இவர் தீர்க்கதரிசியானோ இவர் மேசியானோ என்று சொல்லி ஊர் முழுதும் அறிவித்து போய்விட்டார். பாருங்க. அதுக்கு 29ஆம் வசனம் வாசிங்க. போய்விட்டார். போருக்கு அப்புறம் இப்போ கர்த்தர் அந்த தாகத்தை தீர்த்து காத்திருக்கிறார். என்ன காத்திருக்காரு தெரியுமா? இந்த சீடர் என்ன நினைச்சாங்க? சாப்பாடுக்காக வெயிட் பண்றாரு போல இருக்கு, யாராவது சாப்பாடு கொடுப்பார்கள் போட்டு சொல்லி காத்திருக்கிறார். வாசிக்கலாம். ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துவானோ என்றார். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். பாருங்க, இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்த்தார். தாகமாக சொன்ன உடனே கரெக்டாக வந்திருக்கிறது கிறிஸ்துவானோ மேசியாவோ என்று வந்து பாருங்க சொன்ன உடனே அவ்வளவு கிளம்பி வந்துட்டாங்க. இதுதான் காத்துட்டு இருக்காரு. இந்த ஆத்துமாக்கள் காத்துட்டு இருக்காரு. ஆனால் அந்த சீடர்களோ எதுக்காக காத்திருக்காருன்னு தெரியாமல் இருந்தார். தாகத்தை தீர்க்கு என்ன வழி இருக்கோ, வேற யாராவது சாப்பாடு கொண்டு வந்து தாகத்தை தீர்ப்பாங்களா, அவருடைய சரீரத்து தேவைகளை தீர்ப்பார்களா என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறார். 29 வாசிங்களா? 32 வாசிக்கலாம். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது சீஷர்கள் ஒருவரை பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். ஏன் கலந்து அமைதிப்படுத்துங்க. அந்த சீக்கிரம் பார்த்தா போங்க. ஐயோ அது அடிக்கணும்ல பாப்பா, அதை அடிக்கணும், டிஸ்டர்ப் பண்ணும். சரி, பாடலாம் சோதரம். வாசிங்க போ. வாசிங்க. 32ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. சீசர் நினைச்சாங்க சரீரத்துக்கு ஏதோ தேவை இருக்கும் பொழுது சாப்பாடு யாரும் கொண்டு வர போல நினைச்சுருந்தாங்க. ஆனால் இயேசு சொன்னா சரீர தேவையில்லை, எனக்கு போஜனன்றது என் சரீரத்துக்கு ஒரு, எனக்கு சரீரத்துக்கு போஜனம் இது இல்லை, நீங்கள் கொடுக்குற சாப்பாடு இல்லை. என்ன சொல்ற? கர்த்தர் தேவன் எனக்கு அனுப்பிச்ச நோக்கத்தை முடிப்பது தான் எனக்கு போஜனமாக இருக்குது. அந்த போஜனை காத்திருக்கிறேன். அப்போ என்ன நோக்கம்? வெகுனாய் ஆத்மாக்களை சேர்க்க வேண்டும் அந்த போஜனத்துக்காக. ஏன்னா ஸ்திரீ அவங்க போயிருக்கா. எங்கே போயிருக்கா? ஊருக்குள்ளே போயிட்டா.
அடிச்சு எத்தனை பேரை கிளம்பி கொண்டு போகிறான்னு தெரியல. அந்த போஜனுக்காக காத்திருக்கேன். நீங்கள் என்ன என் சரீரத்து தேவைக்காக போஜனை காத்திருக்கீங்க, அல்பமாக நிட்டீங்கன்னு சொல்லிப்பான்னு நினைக்கிறேன். தேவனுக்கோசம் சோத்திரம் உண்டாதாக அவர் சொன்னார். வாசிங்க, அடுத்த வாசிங்க. அற்புதம் வருகிறது, இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுது இல்லையா? வயல் நிறையங்கள் இப்பொழுது அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உன் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமா, அங்க கிராமத்து முழுவதும் எனக்கு ஆசமா இருக்கு. அங்க ஃபுல்லா எனக்கு சாப்பாடு இருக்கு. அதுல என்னவும் என் சரீரத்தோட தாகன்சியம் அதை தீர்க்கப்படும். என் சரீரத்தோட வேண்டிய போஜனாங்க இருக்கு. இது கத்தோட வேலை, தேவனுடைய வேலை. இது செய்து முடிக்கிறதா எனக்கு நிரந்தர பிரோஜனம் அப்படின்னு சொல்லி அந்த சரீரத்தை, ஆவிக்குரிய அந்த சரீரத்தோட தேவையை அங்கே தேவன் வெளிப்படுத்தினார். இந்த ஆவிக்குரிய சரீரம், மாசத்து சரீரம் சாப்பாடு. ஆவிக்குரிய சரீர தேவை என்ன தெரியுமா? ஆத்மா. அதுதான் சபையாகிய இயேசு சரீரமாகிய சபைக்கு தேவை வேண்டிய தேவையாகும். ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? இயேசு சரீரத்துக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்னா, ஒரு தாகம் இருக்குன்னு சொன்னா அது என்னவா இருக்கும்? அவங்களுடைய ஆவிக்குரிய தேவை என்ன அப்படின்னா, இயேசு சரீரமாகிய சபைக்கு ஒரு தேவை உண்டாகுது, ஒரு தாகம் உண்டாகுது. அது ஆத்துமாக்கள் இருந்த ஒரு போஜனமா இருக்கிறதுன்னு சொல்லி இங்கே தேவன் நமக்கு ஆவிக்குரிய அர்த்தமாக வேதவாக்கிய நிறைவேற்ற முடியாது. இப்படி தேவன் தாகமா இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார் சொல்லி பார்க்கிறோம். தன் சரீரமான சபைக்கு இன்னும் தாகமா இருக்கிறது. தன் சரீரமான சபைக்கு இன்னும் தேவை இருக்கு. தன் சரீரமான சபைக்கு இன்னும் போஜனம் தேவை. நீங்க கொடுக்குற போஜனம் அல்ல, ஆத்மா அறுவடைக்க காத்திருக்க அள்ளி கொண்டு சபையில சேர்க்க வேண்டும். அதுதான் என் சரீரமான சபைக்கு வேண்டிய போஜனம். இந்த ஆவிக்குரிய அர்த்தத்தை அங்கே வெளிப்படுத்தினாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்போ அது ஸ்ரீ அது நிறைவேற்றினாலும் சொல்ல பாருங்க. 38 வாசிக்கலாம். 8 வாசிங்க. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாதே அறுக்க அடுத்த வருஷம் வாசிங்க. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் இருந்த சமாரியரில் அநேகர், சமாரிய புறஜாதியர் எல்லாருமே விசுவாசம் உள்ளவர்களானார்கள். ஹல்லேலூயா. ஐயா, கர்த்தருக்காக என்ன செய்தது? போஜனம் கொடுக்கப்பட்டது. அது பின்னாடி பாருங்க, அதை வாசித்து பாருங்க. நீங்க சமாரியர் வருடத்திலிருந்து தங்களுக்கு தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அதே பசங்க சோத்திரம் உண்டாதாக. ஆகையாலே இங்கே இயேசு சரீரத்துக்கு தேவை என்ன செஞ்சது? சந்திக்கப்பட்டது. அவருடைய தாகம் இங்கே தீர்க்கப்பட்டது. அந்த ஸ்திரீ எப்படி ஆத்மாவை கொடுத்து தேவனுடைய சரீரத்தை, இயேசு சரீரம் தேவையானதை சந்திக்கப்படக்கூடிய செய்து அவர் திருப்திப்படுத்தினாலோ, அதே தாகத்தை தீர்க்க முடியாத காத்திருந்தாலும் உங்கள்கிட்ட கேட்கிறார். தாகமா இருக்கிறேன்னு சொல்லி சிலுவையில் கேட்கிறார். தன் சரீரமான சபைக்கு தாகமா இருக்குன்னு சொல்லி கேட்கிறார். என்ன கேட்கிறார்? ஆத்மாக்களை சேர்க்கிறார். ஆத்மாவை கேட்கிறார். நாம் இன்னும் அதிகமாக அறுவடை பண்ண வேண்டும். இன்னும் ஆத்மாக்களை நாம் என்ன செய்யணும்? விதைக்க வேண்டும். விதைக்கிற ஒருவன் அறுக்கிற ஒருவனாக இருக்கிற வழக்கு சொல்லு நிறைவாது. யாராவது விதைச்சிருப்பாங்க, நம்ம போய் அறுவடை பண்ணிக்கலாம். நாம விதைக்கலாம், பிறகு செய்யலாம், பிறகு என்ன செய்யலாம்? அறுத்து கொள்ளலாம். எப்படியுமே 2 பேருக்கு ஏற்ற பலன் நித்திய ஜீவத்தில் உண்டு, இங்கேயும் உண்டு. கர்த்தர் வசனம் சோத்திரம் உண்டாத. அது அந்த வசனம் தொடர்ச்சியில் இருக்குது. கர்த்தர் வசனம் சோத்திரம் உண்டாத. ஆகையினாலே இங்கே தெரிஞ்சுக்கிற காரியம் என்னென்னா, ஆட்டு மக்களை அறுவடை செய்ய வேண்டும். அது தேவனுடைய தாகம் தீக்கிறதுக்கு ஒரு வழின்னு சொல்லி அந்த வசனத்தை முழுமையாக வாசம் வச்சுங்க. 35 வாசிங்க. 35 யோவான் 4:34 வாசிங்க. 35 வாசிங்க. வருகிறது இல்லையா? 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுது அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்றும் உங்கள் கண்களை எடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாக இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக, 2 பேரும் சந்தோஷப்படத்தக்கதாக, விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் சந்தோஷப்படத்தக்கதாக, அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து, அறுக்கிறவன் நித்திய ஜீவனுக்கு பலனை சேர்த்து கொண்டு வருகிறான். விதைக்கிற ஒருவன் அறுக்கிற ஒருவன் மெய்யான வழக்கு சொல். இதனால விளங்குகிறது. நீங்க பிரயாசப்பட்டு பயிரிடாத நீங்க அனுப்புவீர்கள். நான் உங்களை அனுப்புறேன். நான் பிரயாசப்பட்டார்கள். அவர் பிரயாச பலனை நீங்கள் பெற்றீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த விதைக்கிற ஒருவன் அறுக்கிற ஒருவன். அந்த அறுத்து நீங்க தேவன் அவங்க ஆத்துமாக்களை தேவனுடைய களஞ்சியத்திலே சபையை சேர்க்கும் போது கர்த்தருக்கு ஏற்படுத்த தாகம் என்ன செய்யும்? தீர்க்கப்படும். அதனால இங்கே இயேசு சிலுவையில் தொங்கிடும் போது அவர் சரீரத்துக்கு ஒரு தாகம் உண்டாயிடுத்து.
அது வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதமா தாகம் இருந்தனால் அது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் என்று சொல்லி ஆவிக்குரிய அர்த்தம் என்று சொல்லி நாம் உணர்ந்து கொள்கிறோம். அது ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, இயேசு சரீரமான சபைக்கு ஒரு தாகம் இருக்கிறது. அந்த தாகம் இதே போல இயேசு ஜீவிக்கு இருந்தபோது அந்த ஸ்திரீ அநேக ஆத்மாவை கூட்டி சேர்த்து அறுவடை செய்ய வைத்து அவர் தாகத்தை தீர்த்து அவர் பசியை தீர்த்து அவருடைய சரீரத்தை தேவையை தீர்த்தார். அதுபோல நமக்கு இந்த சரீரமான கிறிஸ்து இந்த இயேசு சரீரமான கிறிஸ்து சபைக்கு ஆத்துமாவை கொண்டு சேர்ப்போம். அறுவடையை அறிந்து ஆத்துமா தேவ கடத்திற்கு கொண்டு சேர்ப்போம். கர்த்தர் அந்த தாகத்திலே திருப்தி அடைவராக. ஆக எந்த சபைக்கும் ஆத்துமாவை சேர்க்க வேண்டும் சொல்லி இயேசு காரியத்தில் ஒரு தாகம் உண்டு. ஆக அந்த தாகத்தை தீர்க்கிறதுக்கு நாம் முன்வருவோம். நாம் இந்த ஜீவிய காலத்திலே எத்தனை ஆத்மாக்களை விதைக்கிறோம், இயேசு சொல்லி விதைக்கிறோம் என்று சொல்லி நம்ம கணக்கெடுப்பு கொண்டு எத்தனை பேர் அறுக்கிறோம், எத்தனை பேர் அறுவடைக்கு காத்திருக்க ஜனங்களை அறுத்து தேவனுடைய காலத்தை சேர்க்க. தேவனுடைய காலத்தை சேர்க்கிறதுன்னு சொன்னால் சபையில் சேர்க்கிறது. விதைக்கிறதுனா இயேசு சொல்ற ரெண்டு வித்தியாசம். நீ யாரா இயேசு சொல்றீங்களோ அவங்களுக்கு என்ன அர்த்தம்? விதைக்கிற அர்த்தம். இன்னொருத்தன் கேள்விப்பட்டதுனாலே இன்னொருத்தன் என்ன செய்வான்? அறுத்து சபையில சேர்ப்பான். இந்த ரெண்டு வேலையும் அவன் சேர்ந்து முடிக்கிறானோ அவன் தேவனுடைய தாகத்தை தீர்க்கிறவனா இருப்பான். ஆமென், ஹல்லேலூயா. அந்த பணியை நாம் செய்வோமாக. அது இயேசு சரியமான அந்த சபையாகிய தேவைகளை தீர்க்கும்படியாக, அந்த தாகத்தை தீர்க்கும்படியாக, நல்ல போஜனமாக அந்த ஆத்துமாக்களை தேவனுடைய வேலையை செய்து முடிக்கிற அந்த ஆத்துமா சேகரிக்கக்கூடிய அறுவடை பண்ணக்கூடிய அந்த போஜனத்தை நாம் கொடுத்து தேவன் இயேசு சரீரமான இந்த சபையோட தாகத்தை தீர்ப்போமாக. தொடர்ந்து ஆத்துமாவை செய்வோம், தேவனுடைய தாகத்தை தீர்ப்போம். கர்த்தர் நம்மை வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம